சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். ஒரு நேற்றைக்கு சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு நீதியரசர்கள் தானாக முன்வந்து எடுத்து விசாரிச்சிருக்கக்கூடிய வழக்கு விசாரணைக்கு வந்தது. நீதியரசர்கள் எஸ்.எம். சுப்பிரமணியம், குமரப்பன் இவங்க 2 பேர் அடங்கிய அமர்வு தான் அந்த வழக்கை தானாக முன்வந்து எடுத்தாங்க. இது எந்த வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வராயன் மலையில் உள்ள மக்கள் சம்பந்தப்பட்ட, அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு பிரச்சனை. தமிழ் மணி அப்படிங்கிற மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் ஒரு சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி விவாதத்தில் கலந்துருக்கும் போது இதை பற்றி ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பல கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டிருந்தார். அதாவது கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய கிராமங்கள், அந்த மக்கள் நீண்ட காலமாக போராடிட்டு இருக்காங்க. அவங்க கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற எந்த வசதிகளையும் இந்த அரசாங்கங்கள் பண்ணி கொடுக்கல. அது திமுகவும் பண்ணி கொடுக்கல, அதிமுக ஆட்சி காலத்திலையும் பண்ணலை. நான் இது சம்பந்தமாக பல்வேறு முறை பல்வேறு அமைச்சர்கள் எல்லாம் போய் பார்த்தேன். ஆனால் எந்த பிரயோஜனமும் எந்த முன்னெடுப்பும் இவங்க செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த டிவியில் பார்த்துட்டு தானாக அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் நீதியரசர்கள் எஸ்.எம். சுப்பிரமணியம் அப்புறம் குமரப்பன் இந்த 2 பேரும் அடங்கிய அமர்வு அந்த வழக்கை எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த வழக்கினுடைய விசாரணை தான் நேற்றுக்கு நடந்துச்சு. அதில் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நீதி அரசர்கள் என்ன சொன்னாங்க, நேற்றுக்கு என்ன விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதலமைச்சர் அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அல்லது ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த துறை சார்ந்த, அதாவது சமூக நலத்துறைன்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அந்த துறை சார்ந்த அமைச்சரையும் கூட்டிகிட்டு அங்கே போய் பார்வையிடணும் அப்படி சொல்லி ஒரு கோரிக்கையில் ஒரு சின்ன கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கி, நீதிபதிகள் நாங்கள் சென்று பார்வையிடுவதை விட துறை அமைச்சர்கள் சென்று பார்க்கும்போது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லியிருந்தாங்க. முதலமைச்சர் சென்று பார்வையிட்டால் அந்த பகுதி மக்களுக்கு ஏதேனும் நன்மை விளையும். அவர் முதலமைச்சரால் அங்கு செல்ல முடியவில்லை என்றால் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருடன் சென்று கல்வராயன் மலை பகுதியை பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உயர் நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் 2 பேர் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. இது எனக்கு இந்த செய்தியை படிக்கும்போது அதாவது தோழமை திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் இந்த தோழமை சுட்டுதலோட கோரிக்கை வைப்பாங்க பார்த்தீங்களா திமுகவுக்கு, அது மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. என்னுடைய ஒரு சாமானியனுக்கு பார்வையை தான் நான் பதிவு பண்ணுறேன். எனக்கு அப்படி தான் வேதனையாகவும் இருந்தது. நீதி அரசர்களுக்கு சார், நீங்கள் உத்தரவு போடலாம் சார், தமிழக அரசுக்கு நீங்கள் உத்தரவு போடலாம். இல்லை 2 விஷயத்தை மட்டும்தான் சுருக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் அங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன இருக்குங்கிறத பற்றி நீங்கள் முழுமையாக தெரிகிறதுக்கு நீங்களே ஒரு விசாரணை கமிஷன் அழைக்கலாம். அனைத்து அதிகாரமும் நீதிமன்றத்துக்கு இருக்குது. அப்புறம் என்ன நீங்கள் இந்த தமிழக அரசுகிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சுற மாதிரி எதுக்கு கேட்கணும்? முதலமைச்சர் சென்று பார்க்க வேண்டும். உங்களால் பார்க்க முடியாவிட்டால் உங்களுடைய மகனை அனுப்புங்க. இன்னொன்று 2வது பாயிண்ட் ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு புரியவே இல்லை. அதாவது அந்த ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரை நீங்கள் அங்கே சொல்லுங்கன்னு சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. அந்த துறை, அந்த மக்களுடைய பிரச்சனைகளை அந்த துறை அவங்க கையில் இருக்குங்கிறதுல சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அங்கே சொல்கிறீங்க, எதுக்கு சொல்கிறீங்க? இல்லை, நீதி அரசர்கள் சொல்கிறீங்க, சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஆட்கள், நீங்கள் சட்டப்படி தான் நீங்கள் எல்லாமே செய்வீங்க. அது எப்படி உதயநிதி ஸ்டாலின் எதுக்கு சொல்கிறீங்க? துணை முதலமைச்சராக இருக்கார் அவர். முதலமைச்சர் போகல முடியலைன்னு நீங்கள் அதுக்கு அடுத்த லெவலில் உள்ளவங்கள அதுவும் உத்தரவு தான் போடணும். நீங்கள் முதலமைச்சரை போன்னு சொல்லணும். முதலமைச்சர் போகலைன்னு காரணம் சொன்னால் தான் நீங்கள் அடுத்த ஆல்டர்னேட்டிவ் பற்றி அடுத்த உத்தரவே நீங்கள் போடணும். நீங்கள் போய் தான் ஆகணும்னா முதலமைச்சர் போய் தான் ஆகணும். அவர் மறுக்க முடியாது. இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்லாம் அடம் பிடிக்க முடியாது. கோர்ட்டு உத்தரவு மதிச்சு பிரதமராக இருந்தாலும் மதிச்சு தான் ஆகணும் சார். இதான நிலவரம். இப்படி தான் நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் நீதி அரசர்கள் கெஞ்சுற மாதிரியான ஒரு இதை கொடுத்து, அது எதுக்கு நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் பேரெல்லாம் சொல்லி அதை முன்னிலைப்படுத்துறீங்க? ஒருவேளை எனக்கு புரியலை. எனக்கு இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த பரிபாலனம் எனக்கு புரியலை. உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கு உண்மையான காரணமே
கல்வராயன் மலையில் மடித்த கள்ள சாராயம் தான். அதுதான் உண்மையான காரணம். அதுக்கு காரண கருத்தவா இருந்தது வந்து திமுகவினுடைய ரெண்டு எம்எல்ஏக்கள். உதயசூரியன் அப்படிங்கிற எம்எல்ஏயும் வசந்தம் கார்த்திகேயன்கிற எம்எல்ஏ, இந்த 2 பேருமே கள்ளக்குறிச்சியினுடைய வடக்கு மாவட்ட தெற்கு மாவட்ட திமுக செயலாளர்கள். இந்த 2 பேருக்கும் முதலாளியா இருக்க தான் அமைச்சர் ஏவா வேலு. இது வந்து அங்க நீங்க சாதாரணமா அங்க போன் பண்ணி 4 பேர்ட்ட கேட்டாலே சொல்லிடுறாங்க. எடுத்த வாய் நத்தம்னு ஒரு கிராமம். அந்த கள்ளச்சாராயத்தை வடிச்சு கீழே கொண்டு வரக்கூடிய அது சங்கராபுரம் தொகுதிக்கு உட்பட்ட அந்த கிராமம் மலையிலிருந்து கீழே அங்கதான் வருது. முதல் நுழைவாயில் மாதிரி இருக்கு, மலைக்கு நுழைவாயில் மாதிரி இல்ல, மலையிலிருந்து கீழே இறங்கும் போது உள்ள நிலப்பரப்பு நுழைவாயில் மாதிரி அந்த ஏரியா அமைஞ்சிருக்கு. அந்த பெரிய கிராமம் அங்க கள்ளச்சாராயம் விற்கிறதுக்குன்னு ஏலை விட்டு நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இது வந்து மலையில இருக்கக்கூடிய மக்களால இதெல்லாம் செய்ய முடியுமா? அரசியல் பின்புலம் இல்லாம இதெல்லாம் நடக்குமா? போலீஸுக்காரங்களே அந்த கிராமத்துக்கு போக முடியாது. போலீஸுக்காரங்களே இந்த கல்வராயன் மலைக்குள்ள போய் சாராய வேட்டை நடத்த முடியாது. அதுக்கு அனுமதி உதயசூரியன்ட்ட வாங்கிட்டு போகணும்னு சொல்றாங்க அங்க உள்ள மக்கள், அங்க வேலை பார்த்தவங்க சொல்றாங்க. இவ்வளவு தகவல்கள் சொல்றாங்க. நீங்க அங்க சாராய வடிக்கிறதுக்கு சூத்திரதாரி எவங்கிறத கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுவீங்களா? இல்ல நீங்க வந்து என்ன நடவடிக்கை அங்க வந்து மேல வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க, ஒரு நீதி அரசர்கள் சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது அங்கே வந்து முக்கியமான பிரச்சனை அந்த மலைவாழ் மக்களுக்கு படித்து இப்போ நிறைய பேர் வேறாங்க. கட்டமைப்பு இல்லைங்கிறது உண்மை. கட்டமைப்பு பண்ணி கொடுன்னு தானே உத்தரவு போடணும் நீதி அரசர்கள். அவங்களுக்கு போதுமான சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதிகள் இல்லை, இப்போ சுகாதாரத்தை மருத்துவ வசதிகள் போதுமான அளவுக்கு இல்லை. உண்மைதான். அதை அவ்வளோதான் பண்ணி கொடுன்னு தானே சொல்லணும். இல்லைன்னா நீங்கள் அதுக்கு ஒரு இதை கேட்கலாம். எவ்வளவோ வசதிகள் இருக்கு, நீங்கள் எதுக்கு கெஞ்சுற மாதிரி எதுக்கு முதலமைச்சர்கிட்ட கேட்குறாங்கங்கிறது எனக்கு புரியாத ஒரு புதிராக இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், 2017 அங்கே வந்து கடுக்காய் தொழிற்சாலை ஒன்று மத்திய அரசு 25 லட்சம் ரூபாய் முதலீட்டில் மத்திய அரசு சார்பில் ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. அதை ஏன் மூடுனாங்க? அந்த மலையில் விளைகிறதுல முக்கியமான ஒரு இதுவே கடுக்காய் தான். அந்த கடுக்காயை வந்து அங்கே பெண்கள் வந்து மலைவாழ் பெண்கள் வந்து சேகரிக்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கிற மாதிரி அந்த கம்பெனி அமைஞ்சுது. அதை ஏன் இழுத்து மூடுனாங்க? ஏன்னா சாராயம் அடிக்கிறதுக்கு அந்த கடுக்காய் தான் மூலப்பொருள், முக்கியமான மூலப்பொருள். அந்த மூலப்பொருளில் தான் அந்த சாராயமே போதையை அதிகப்படுத்தி அது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு இடமாக கல்வராயன் மலைக்கு அந்த இதுக்கு விளங்குது. இல்லை, இதெல்லாம் நமக்கு சாமானியான ஒரு நபராக நமக்கு இது புரியுது. கொஞ்சம் விவரங்களை அங்கே சேகரிக்கும் போது நமக்கு நிறைய தகவல்கள் வந்து கொட்டுது. ஆனால் நீதி அரசர்கள் 2 பேர் உட்கார்ந்து இருந்துட்டு இதுக்கு நீதி அரசர்கள் இதை தானாக முன் வந்து எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. கல்வராயன் மலையை சரி பண்ணனா முதல் கள்ளச்சாராயம் அடிக்காமல் இருக்கணும். கள்ளச்சாராயம் அடிக்காமல் இருக்கணும்னா அதுக்கு கள்ளச்சாராயத்தை எந்தெந்த அரசியல் பிரபலங்கள் அதை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள தானே முதல் நீங்கள் காயடிக்கணும், அவங்கள தானே பிடிக்கணும், அவங்களுக்கு தானே நீங்கள் தண்டனையை கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நீதி அரசர்களுக்கு தெரியலைன்னா எனக்கு என்ன, அப்போ எப்படித்தான் நீதி வழங்குவாங்கங்கிறதுல எனக்கு உண்மையிலே கொஞ்சம் வேதனையான ஒரு விஷயமா தான் எனக்கு இருந்துச்சு. கஞ்சா பயிரிடுறாங்களாம் 150 ஏக்கர்ல ஊடு பயிராக கல்வராயன் மலையில கஞ்சா பயிரிட்டு இருக்காங்களாம். கல்வராயன் மலையில உள்ள மக்களுக்கு எல்லாமே கந்து வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரா உதயசூரியன் எம்எல்ஏ. இதெல்லாம் காலங்காலமா இதை வேற பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்க தாத்தா காலத்துல இருந்து அங்க கள்ளச்சாராயம் வடிச்சிட்டு இருக்காங்களாம். அங்க மலையில வடிக்கிறவங்க எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறவங்க தான், கூலிக்காக வேலை செய்யறவங்க தான். ஆனா ஒரிஜினலா அதுக்கு சூத்திரதாரியா இருக்கிறது இவங்க எல்லாம்ங்கிறது அப்பட்டமா தெரியுது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது சம்பந்தமா அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. டாக்டர் ராமதாஸ் அறிக்கை விட்டுருக்காரு. இது சம்பந்தமா தகவல்கள்லாம் பல முறை வெளியே விட்டுருக்காங்க. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கு சிபிஐ விசாரணை வச்சாலே இந்த வண்டவாளங்கள்லாம் வெளியே வந்துரும்னு சொல்றாங்க. இவ்வளவு தகவல்கள் அங்கே கொட்டி கிடக்கு. 2023 அங்கே எஸ்பியா இருந்தவர் வந்து மோகன்ராஜ் வந்து இதெல்லாம் அடிச்சு நொறுக்கிறதுக்காக வேண்டி அதை முயற்சி பண்ணும்போது அதுக்கு தடையாக இருந்தவர் யாருங்கிறது கூட நீதி அரசர்களுக்கு தெரியாதா? இல்லை, கல்வராயன் மலையை பற்றி நீங்கள் இந்த இதை எடுக்க போறீங்க, அப்போ அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காதா? யாரும் கொடுக்க மாட்டாங்களா? நாங்கள் அங்கே போனால் வந்து அங்கே மக்களுக்கு நல்லது நடக்காது, ஆனால் அமைச்சர்கள் போனால் அங்கே அந்த முதலமைச்சர் போனால் அந்த மக்களுக்கு நல்லது நடக்கும். என்ன கணக்கு இது? புரியலை எனக்கு. நீதி அரசர்கள் இதை பண்ணுன்னு உத்தரவு போட்டால் அரசாங்கம் செய்து ஆகணும். அது ஹைகோர்ட் உத்தரவு போட்டால் மாநில அரசாங்கம் அது மத்திய அரசாங்கமே செய்து தான் ஆகணும். மத்திய அரசுக்கு உத்தரவு போட்டால் மத்திய அரசு செய்து ஆகணும். இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்து ஆகணும். இதானே நடைமுறைப்பட, இதானே நம்ம தெரிஞ்ச சட்டங்கள். இப்படி தானே உத்தரவு நீதிபதிக்கு இவ்வளோ அதிகாரங்கள் இருக்குன்னு தானே நம்ம படிச்சிருக்கோம், அப்படி தானே தெரிஞ்சிருக்கோம்.
அப்படித்தானே இவ்வளவு நாளும் பார்த்துட்டு வரோம். ஆனா இந்த நீதியரசர்கள் 2 பேரும் இப்போ வழக்கம் வந்து நாளைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. நாளைக்கு என்னத்தை செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை எனக்கு புரியலை அதுலயும் வந்து ஒரு படி மேல போய் நீங்க வந்து உதயநிதிகார சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறது நீதிமன்றத்துக்கு எந்த அளவுக்கு அதுகளுடைய மாண்பை வந்து நிலைநிறுத்தும்னு எனக்கு புரியல. ஏதோ ஒரு விசுவாசத்தை காணிக்கிறதுக்காக வேண்டி செய்த மாதிரி தான் எனக்கு படுது. சாமானியனாக எனக்கு அப்படிதாங்க படுது. இது வந்து இவங்களா தானாக முன் வந்து எடுத்து அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கும் இதுக்கும் இடையில ஏதோ ஒன்று பண்றதுக்காக வேண்டி பண்ற மாதிரி இருக்கு. நீதியரசர்கள் கொஞ்சம் நடுநிலைமையோட கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சாங்கன்னா நல்லா இருக்குங்கிற வேதனையோட நான் இந்த பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம்.